இந்த விபத்துகள் நடக்கும்போது அது எலும்பு மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, மக்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நபர்கள்ட்ட போகிறதுக்கான சூழ்நிலை அமையாமல் போயிடுது. வழக்கமாகவே துண்டாக போயிடுறது கிடையாது, அது கிராக்காக இருக்குது. மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் வந்து அந்த அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒன்றுக்கு நம்ம போக வேண்டிய தேவை இருக்கும். எப்படிப்பட்ட எலும்பு முறிவுகளாக இருந்தாலும் அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு 5 கட்டு கட்டினா போதும். வருமா எண்ணெய் கட்டு அப்படின்ற ஒரு முறையை நாம் வந்து கடைபிடிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த L4, L5 அந்த மாதிரி இடங்கள்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய பொருட்செலவில் வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குனிய முடியாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை நான் பார்த்துருக்குறேன். வயசாயிருச்சியா உனக்கு வரத்தான் செய்யும் அப்படின்றோம். இந்த கை மூமெண்ட்ஸே கிடையாதுங்க, சாப்பிட முடியாதுங்க. இது வந்து சைடு எஃபெக்ட் வராத ஒரு நிறுவனங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன். வணக்கம் யுவர்ஸ், போகர் நேச்சர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த டேனியலோட ஒரு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் இருக்க போகர் மூலிகை வைத்தியசாலையில் இருக்கோம். வைத்தியசாலையில் ஆண்டனி சாரோட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இப்போ நவீன மருத்துவத்தில் எல்லாரும் எலும்பு முறிவுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தான் மருத்துவம் பார்க்குறாங்க. நீங்கள் அறுவை சிகிச்சையே இல்லாமல் மருத்துவம் பார்த்து அதை குணப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எப்படிங்க சார் முடியுது? இப்போ எலும்பு முறிவு அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வாகனங்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. அதே போல் நிறைய வந்துட்டு தவறான பழக்கங்கள்னால மது போதை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தேவையில்லாமல் வந்து மித வேகமாக வாகனங்களை செலுத்துவதன் மூலியமாகவும் ஏராளமாக வந்துட்டு இந்த விபத்துகள் நடக்குது. இந்த விபத்துகள் நடக்கும்போது அது எலும்பு மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, எலும்போட ஜவ்வும் பாதிக்கப்படுது, ஜவ்வோட நரம்பும் பாதிக்கப்படுது. அப்போ அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகும் போது இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜவ்வு மட்டுமே வந்து டேமேஜ் ஆகிருக்கும். அந்த ஜவ்வையே வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணி குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து மக்கள் தள்ளப்படுறாங்க. ஏன்னா பாரம்பரிய எலும்பு முறிவு எண்ணெய் கட்டுகளாக இருக்கட்டும், மற்ற மாவு கட்டாக இருக்கட்டும், அப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களை வந்து மக்கள் இன்னும் வந்து அதிகமாக அணுகலை. ஏன்னா அவங்களுக்கு எடுத்த உடனே வந்துட்டு ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் உங்களுக்கு அந்த வாகனங்கள் வந்து தனியார் வாகனங்களாக இருக்குது, அது குறிப்பிட்ட மருத்துவமனைகளுக்கு தான் போகுது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நபர்கள்ட்ட போகிறதுக்கான சூழ்நிலை அமையாமல் போயிடுது. அது ஒரு காரணம். இப்போ வந்துட்டு ஏன் இதை வந்து ஈஸியாக குணப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா, இப்போ நாம் வந்து அது இப்போ கிழிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது வந்து 2 பக்கம் விலகி இருக்கும். அந்த விலகி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வை வந்து ஒன்றா சேர்க்குறோம். அதே போல் வந்துட்டு எலும்பு முறிவுகள் அப்படிங்கிறது அது வழக்கமாகவே துண்டாக போயிடுறது கிடையாது, அது கிராக்காக இருக்குது, விரிசல் தான் விட்டுருக்கு. அந்த விரிசல் விட்டுருக்கும்போது நாம் வந்து அந்த விரிசலை வந்து கட்டி அந்த எலும்புகள் கூடுவதற்கான மருந்துகளை உள்ளே கொடுக்கும்போது அது அதிகபட்சமாக வந்து ஒரு 15லேருந்து 20 நாளைக்குள்ளே வந்துட்டு அந்த எலும்புகள் வந்து பரிபூர்ணமாக வந்துட்டு ஒட்டி குணமாயிரும். அதுக்கு வந்து நாம் வந்து பெருசாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்காது. அதே போல் எலும்பு வந்து துண்டாவே வந்து முறிஞ்சிரும் போதும் கூட வந்து மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் வந்து அந்த அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒன்றுக்கு நம்ம போக வேண்டிய தேவை இருக்கும். மற்றபடி வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து மூங்கில் டப்பை, அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டப்பையிலிருந்து நாம் வந்துட்டு 4 டப்பைகள் வச்சு அதை வந்து நாம் கட்டுக்கட்டுறோம்.
எப்படிப்பட்ட எலும்பு முறிவுகளாக இருந்தாலும் அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு 5 கட்டு கட்டினா போதும். இப்போ நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நாம் வந்து யாருக்குமே வந்து 5 கட்டுலாம் கட்டினது கிடையாது. அதிகபட்சமாகவே நாம் வந்து 3 கட்டு தான் கட்டியிருக்கோம். அதுலேயும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 கட்டு தான் கட்டியிருக்கோம். அதனால வந்து இது வந்து பாரம்பரிய முறைப்படி வர்மா எண்ணெய் கட்டு அப்படின்ற ஒரு முறையை நாம் வந்து கடைபிடிக்கிறோம். இப்போ இந்த மாவு கட்டுக்கும் எண்ணெய் கட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு கட்டு வந்துட்டு வர்ம புள்ளிகளை மையப்படுத்தி வந்து கட்டப்படுவது கிடையாது. ஆனால் அந்த வர்மா எண்ணெய் கட்டு அப்படின்றது வந்து வர்ம புள்ளிகள் எங்கெல்லாம் இருக்கோ, அந்த குறிப்பிட்ட எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அதை சுற்றி உள்ள வர்ம புள்ளிகளுக்கு வந்து துணிகளை வச்சு, அதை வந்து தடிமனாக வந்து துணிகளை வச்சு அதுக்கு மேலே ஒரு கட்டு போட்டு, அதுக்கு மேலே திரும்பவும் வந்துட்டு இந்த டப்பை அந்த மாதிரிலாம் வச்சு கட்டி, மோசமாக இருந்தால் மட்டும், அப்படி இல்லைனாக்கும் வந்துட்டு 2வது முறையாக ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கு மேலேயும் திரும்ப வந்துட்டு ஒரு கனமான ஒரு கட்டை நம்ம போடுறோம். அது இறுக்கமாக இருக்கும். அப்போ வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அந்த இடத்துல அதிகமாக்குறோம். அந்த இடத்த வந்துட்டு இறுக்கமாக கட்டும்போது இரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். அப்போ வந்து இந்த கட்டு கட்டும்போது சிலருக்கு வந்து 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட அது குணமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க மிக விரைவாக இருக்கும். இப்போ மாவு கட்டில் வந்துட்டு ஒரு 7 கட்டு போடுறாங்க அப்படின்னா, இதில் அதிகபட்சமாக ஒரு 3 கட்டு போட்டாலே போதுமானது. அப்போ வந்துட்டு இந்த பாரம்பரிய எண்ணெய் கட்டு அப்படின்றது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். வர்மா எண்ணெய் கட்டுக்கு மாவு கட்டுக்கு போயிட்டு இப்போ நம்மக்கிட்டே வந்து இந்த குட்டத்துப்பட்டியிலே வந்து ஒருத்தவங்க வந்து மாவு கட்டு போய் ஒரு 5 கட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கட்டு 5 கட்டு போட்டும் கூட வந்து வீக்கம் வத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்புறம் நாம் வந்து அவங்களுக்கு வந்து 1 கட்டு போட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீக்கம் வத்திருச்சு, வலியும் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. திரும்ப வந்து சரி இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் 1 கட்டு மட்டும் நாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2வது கட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நல்லாயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வரல. அப்புறம் நம்ம பக்கத்துலேயே இன்னொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி கட்டு கட்டினோம். அவங்களுக்கும் வந்து 2 கட்டு தான் கட்டினோம். இந்த மாதிரி வந்து அதிகபட்சமாகவே வந்துட்டு நம்ம 3 கட்டு தான் இது வரைக்குமே போட்டிருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்காக வந்திருந்தாலும். ஆகவே வந்து இது எளிமையாக எலும்பு முறிவு அப்படிங்கிறத வந்து கட்டு கட்டுவதன் மூலியமாக வந்து சரி பண்ண முடியும். இப்போ குறிப்பாக வந்து தண்டு வடங்களில் வந்து ஏற்படக்கூடிய முறிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து நாம் வந்து கட்டு போடுறது இல்லை. அதை கட்டு போடாமே வந்துட்டு கம்பி வச்சுருக்கிறோம் நம்ம. அதுக்குன்னு சொல்லிட்டு பாரம்பரிய முறையிலான ஒரு இரும்பு கம்பி வச்சுருக்குறோம். அதை வச்சு நாம் வந்துட்டு அதை வந்து சீராக்கம் பண்ணிடுவோம். சீராக்கம் பண்ணி அது வந்து எங்கே ஏறி இருந்தாலும் அது இறங்கி இருந்தாலும் அதை வந்து சீராக்கம் பண்ணி அதை வந்து இழுத்து விட்டுருவோம். ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி அதை அதனுடைய பொசிஷனில் போயிட்டு அந்த நிலையில் போய் நம்ம வச்சுருவோம். வச்சு விட்டுட்டு உடனே குனிய சொன்னாக்கும் கூட கட்டாயமாக அவங்க வந்து குனிவாங்க. அது நம்ம நிறைய இடங்களில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து தண்டுவடத்தில் வந்து அந்த மாதிரி எலும்பு முறிவுகள் ஏற்பட்டாலும் அதை வந்து நாம் அறுவை சிகிச்சை அப்படின்னு போய் திரும்ப அதுக்கு ஒரு பிளேட் வச்சு திரும்பவும் அதை வந்து திரும்பவும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு அதை வந்து நீக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் வந்துட்டு அதிலும் வந்து பெரிய பொருட்செலவு செய்யக்கூடியதாக இல்லாமல் அதை மிகவும் எளிமைப்படுத்தி வந்து அதை நம்ம வந்து கட்டுக்கட்டாமே அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க சார். அதனால வந்து இது எளிமையாக வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான். மக்கள் வந்து இதை வந்து உணர்ந்து வந்து பாரம்பரிய முறைகளிலான கட்டுகளை போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த குனிஞ்சு நிமிர்ற அந்த பிரச்சனைகளோ இல்லை கால் இந்த மாதிரி மூட்டுகளுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த விபத்துகள்னால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி நம்ம கட்டி முடிச்சோடனே அவங்க திரும்ப வந்து காலை மடக்கி விரிக்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் மற்ற மாற்று முறை மருத்துவங்களின் மூலியமா போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த இலக்கமான தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு வாழ்நாள் முழுவதும் இல்லாமல் போயிடுது. உதாரணத்துக்கு இந்த L4 L5 அந்த மாதிரி இடங்கள்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய பொருட்செலவில் வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குனிய முடியாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கேன். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்கள் 2மே செயலிழந்தெல்லாம் போயிருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் கூட பார்த்துருக்கோம்.
அப்புறம் நடக்க முடியாமல் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி வந்து மக்கள் எடுத்த உடனே வந்து வேறு முறைகளை கடைபிடிக்கிறதுக்கு பதிலாக பாரம்பரிய முறைகளை கடைபிடிச்சாக்கும் பொருட்செலவும் கம்மியாக இருக்கும். அவங்க விரைவிலேயே வந்து குணமாயிட்டு அவங்களுடைய இயல்பான பணிகளை வந்து அவங்க எப்பவும் போல வந்து தொடர்றதுக்கு வந்து இந்த பாரம்பரிய எலும்பு முறிவு எண்ணெய் கட்டு வந்து ஒரு பேருதவியாக இருக்கும். அதை மக்கள் வந்து உணரணும். மீண்டும் வந்து இயற்கையை நோக்கி மக்கள் பயணிக்கணும். அப்பதான் வந்து பக்க விளைவுகள் அப்படின்றதுல இருந்து மக்கள் வந்து விடுபட முடியும். இப்போ நாம இந்த தொகுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிற நேரத்திலேயே நம்ம வைத்தியசாலைக்கு எலும்பு முறிவு சம்பந்தமா ஒரு ஐயா வந்திருக்காங்க. அவங்க இப்போ 4 நாள் மருத்துவம் பார்த்துருக்காங்க. அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கா என்னங்கிறத இப்போ நம்ம அந்த ஐயா கிட்டேயே நேரடியாக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாங்க ஐயா. வாங்கய்யா. வணக்கங்க. வணக்கம் ஐயா. என் பேர் சதாசிவங்க. சதாசிவங்களா? ஆமாங்க. எனக்கு வயசு 75 ஆயிடுச்சுங்க. 75 வயசு? ஆமா, 75 வயசுல இப்ப இருக்கேன்னா பாருங்க. என்ன பிரச்சனைக்காக அங்க வந்தீங்க? நான் திருச்சியிலிருந்து வர்றேங்க. முதல்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த தோள்பட்டை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வலி வந்ததுங்க. ஓகேங்க. வலி வந்தோடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க. இந்த ஆக்சிடென்ட் என்ன சொன்னோம்னா, மாவு கட்டு போட்டாங்க. மாவு கட்டு போட்டு? ஆமாங்க. 40 நாள் கழிச்சு தான் இதை திறக்கணும்ட்டாங்க. உங்களோட காத்து எப்படி போவோம், வர்மக்கலை எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகும். அவர் சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டா 40 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ண, இடையில ஓப்பன் பண்ணாங்க, தண்ணி படக்கூடாதுன்ட்டாரு. சரி, 40 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணாங்க. சரி, ஓப்பன் பண்ணி இதா இருக்குங்க. எனக்கு இந்த பிரச்சனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷோல்டர் வலி இருந்துகிட்டே இருக்குதுங்க. டாக்டர் போய் கேட்டா என்ன சொல்றான்னா, வயசாயிருச்சியா அவனுக்கு வரத்தான் செய்யும் அப்படின்றான். எப்படி வயசாயிருச்சு அதனாலதான் வருங்கிறாங்க. இன்னும் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, மூட்டெல்லாம் இதாயிருச்சுங்க, அப்படிதான் இருக்கும் அப்படின்றாரு. சரி, என்ன செய்யலாம், சும்மா மாத்திரை கொடுக்குறோம், 1 மாதம் சாப்பிடுங்க, முடியலன்னா இன்ஜெக்ஷன் போடலான்றான். இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டா மறுபடியும் இது பெயின் வரும், மறுபடியும் பிரச்சனை கொடுக்கும். அப்படிங்கும் போதுதான் நான் வந்து யூடியூப்ல இவரு கொட்டாப்பட்டியில பாக்குறான்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஐயா கிட்ட வந்தேன். இது மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன். ஒண்ணும் இல்லைங்க, மூட்டு தேய்மானம் இருக்குது, கூட ஜவ்வு இருக்குது, கிழிஞ்சு இருக்குது, எல்லாம் இருக்குது, நீங்க ட்ரீட்மெண்ட் தான் சரியாகும்னு சொன்னேன். சரி, எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டேன். நீங்க அட்லீஸ்ட் உங்க இதை பொறுத்து இருக்குது, குறைஞ்ச ஒரு 5-6 நாள் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 5 நாள் ஆயிடுச்சுங்க. இங்க வரும்போது என்ன செய்யணுக்குன்னா, இந்த கை மூவ்மெண்ட்ஸே கிடையாதுங்க, சாப்பிட முடியாதுங்க. இப்ப பாருங்க, இந்த கை வச்சு இப்படி சாப்பிட்றேன். முன்னாடி இந்த கை இதுக்கு மேலே தூக்க முடியாதுங்க. சரிங்க. 4 நாள்ல இப்ப இங்க தூக்குறேன் பாருங்க. எப்படி இப்ப இந்த கையில சாப்பிட்றேன், முன்னாடி இந்த கையில இதுக்கு மேல தூக்குற வலி. இப்ப அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இயற்கை மருத்துவம் இருக்குதுங்களா, அதான் எனக்கு பெட்டரா தோணுது. ஏன்னா அந்த எல்லாம் மாத்திரை கொடுத்து சாப்பிடுன்றோம். நான் என்னென்னதுக்கு மாத்திரை சாப்பிட்றது, சுகரு சாப்பிட்றது, இதுக்கு சாப்பிட்றது, அப்புறம் பிரச்சனை உண்டு பண்ணும்ல, சைடு எஃபெக்ட் வரும்ல. இது வந்து சைடு எஃபெக்ட் வராத ஒரு நிறுவனங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். எந்த மாத்திரை வாங்கினாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், பெயின் கிடையாது, மூவ்மெண்ட்ஸும் இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஐயா, உங்களோட மருத்துவ முறை எப்படிங்க இருக்கு? வந்தோடனே உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? முதல் வந்தோடனே என்ன செய்யாங்கன்னா, முதல் பாத சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்க. வேற இடத்துல பாத சிகிச்சை பண்றதே கிடையாதுங்க. ஒரு 10 இன்ஸ்டியூட்ஸ் இருந்தா ஒரு 200 பேர் தான் பாத சிகிச்சை பண்றாங்க, மத்தவங்கள பண்றது கிடையாது, ஸ்ட்ரைட்டா ட்ரீட்மெண்ட் போடுறாங்க. இந்த பாத சிகிச்சை பண்றதுனால இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ல ஆக்டிவேட் பண்றாங்க. இந்த ஆக்டிவேட் பண்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்டிவேட் பண்றப்ப டாக்டர் போனாக்கா அவர் எந்த இடத்துல பாட்டாருன்னு நல்லா மசாஜ் கொடுக்குறாரு. மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க போய் என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இந்த ஆயில் போட்டு ஒத்தரம் கொடுக்க சொல்றாங்க. நல்லா இதமா இருக்கு. அந்த ஒத்தரம் கொடுக்கும்போது இந்த இடம் நல்லா இருக்குது. அந்த இது கொடுக்கும்போது நல்லா இருக்குது. இது முடிச்ச உடனே பச்சை இலை இருக்கு பாத்தீங்களா, அதை அரைச்சு இங்க இருந்து இது வரைக்கும் போடுறாங்க. இந்த கூட காயில பாருங்க, இந்த பச்சை இலை வந்து உள்ற போய் வேலை செய்யுங்க. இங்கிலீஷ் மருந்து உள்றதான் வேலை செய்யுமே, தோல்ல இங்கெல்லாம் வந்து சதை பகுதிகளை வேலை செய்யாது. உள்ற போய் வேலை செய்யுது, டைரக்டா வேலை செய்யுது இல்லைங்களா. அதனால இந்த பச்சை இலையும் நல்லா இருக்கு. இப்போ உங்களால உங்க கையை முன்னாடி இருந்ததோட இப்ப நல்லா பாருங்க, பாருங்க பாருங்க எவ்வளவு தூக்குறேன் போதுங்களா. சூப்பருங்க, சூப்பர். முன்னாடி இவ்வளவுதான் தூக்குவேன். இப்ப நீங்க வரும்போது கூட உங்களுக்கு இப்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க? கண்டிப்பா நல்லா இருக்குங்க. வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கை இது இவ்வளவுதான் வைக்க முடியும். குளிக்க போகும்போதெல்லாம் எங்க வீட்டுக்கார மாதிரி குளிக்க வைக்க முடியும். இப்ப நானே குளிக்கிறேன்ல. இப்ப பாத்தீங்களா, இந்த கை இது வரைக்கும் வருதுங்க. அவரு வச்சாருன்னா பாருங்க இது வரைக்கும் போகும். முன்னாடி இதுக்கு மேலே தூக்க முடியாது. இப்ப இது வரைக்கும் போனா 5 days 5 நாள் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னா பாத்துங்களேன் நீங்களே.
சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. சரிங்க, நீங்க நல்ல முறையில குணமடைஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக வாழ்த்துக்கிறோம். அதுக்கு ரொம்ப நன்றி. ஆ.